தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை முன்னெடுத்துவோரை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து கோபி கவுந்தபாடியில் பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்ததாக விமர்சித்தார். அதிமுகவை அழிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தூள் தூளாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதிமுகவை முடக்க நினைத்ததை மக்கள் துணையோடு தவிடுபடியாக்கியதாக கூறிய அவர் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள் என்று எச்சரித்தார். அதிமுக ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கான பல திட்டங்கள் கிடைத்ததாக சுட்டிக்காட்டிய பழனிசாமி திமுக அரசு மக்களுக்கு என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். சில தலைவர்கள் இருக்கின்றார்கள், வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களும் இந்த மண்ணிலேதான் பிறந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பதவிக்கு வர வேண்டும், வாரிசுகளாக வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. எனவே அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த தேர்தலிலே நாம் வீழ்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும்.